இன்றைக்கி பூக்கள் அறுவடையை மல்லிகைப்பூலேருந்து தொடங்கலாங்க. இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா குத்து மல்லிம்பாங்க. இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இதில் ஒரு 20 பூக்கு மேலே இருந்ததுங்க. அதை பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்குப்பூங்க. இதில் நமக்கு ஒரு 3 பூ மட்டும் பறிச்சிட்டேங்க. மீதி அப்படியே செடியில் விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இதுவுமே நான் காம்பவுண்டுக்கு வெளியே தான் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 பூ இருந்தது. இதில் எப்போவுமே அதிகமாக பூ பூக்குங்க. ஆனால் நெல்லி மரத்தடி இருக்கிறனால இப்போல்லாம் பூ கம்மியாக தான் பூக்குது. எப்பவுமே செம்பருத்தி மல்லிகை பூக்கெல்லாம் சன்லைட் அதிகமாக வேணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமந்தி பூங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 13 பூவோ 15 பூவோ இருந்தது. ஒரு 2 பூ விதைக்காக விட்டுட்டு மீதி பூவெல்லாம் பறிச்சிட்டேங்க. ஏற்கனவே சைடில் பார்த்திங்கன்னா 2 நாற்று இருக்கும். சூரிய பகவானோட நேரடி அருள் இந்த செடி கிடைக்கிறதுனால இதில் பூ இருந்துகிட்டே இருக்குங்க. கடைசிக்கு ஒரு 2 பூவாவது எப்போவுமே இருக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலர் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸுங்க. இதில் ஒரு பூ பூத்துருக்கு. ரெட் ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் விரியணும், அதனால் அப்படியே விட்டுட்டுங்க. ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா 2 இருந்ததும் 1 மட்டும் பறிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான பிங்க் கலர் ரோஸுங்க. லாஸ்ட் டைம் பூ அறுவடை போடையில் பார்த்திங்கன்னா ஒரு 9 பூ போட்டிருப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. இது எங்களுக்கு மட்டும் பிடிச்ச செடின்னு சொல்ல முடியாதுங்க. எங்கள் வீட்டு பெருக்கானுக்கு இந்த செடிக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா டெய்லி இந்த செடியை போய் பறித்து வச்சுருவாப்பிள்ளைங்க. ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மண் லூஸாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வேணால் இருக்குங்க. ஆனால் இந்த செடியில் பாருங்கள், பார்க்குறக்கே கொத்து கொத்தாக ரொம்ப அழகாக இருக்குது. செடியோட அழகை பார்த்துட்டு பூ பறிக்கிறதுக்கு கூட மறந்து நின்றுட்டு இருக்குன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 15 பூக்கு மேலே தான் இருக்குங்க. மொத்தமாக இன்றைக்கி இவ்வளோ பூ இருக்குங்க. ஆனால் பூ பறித்து முடிச்ச பிறகு தான் நினச்சோம் இட்லி பொடிக்கு அரைக்கிறதுக்கு கருவேப்பில் பொறிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இது மரத்தை வெட்டி விட்டு தளைஞ்சிருக்கு. அதனால் கொழுந்து நிறைய இருக்குது. சரி அதையும் பொரிச்சிடலாம், இட்லி பொடிக்கு நிறையவே சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு நிறையவே பொரிச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூக்கள் அறுவடை ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. உங்களுக்கு இதில் எந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.